வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திகள் தொகுப்பை வழங்குவோர் மெல்பேர்ன். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பேர்ன். டங்ஸ்டன் சுரங்கம் அமையும் இடத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை குத்தகைக்கு விடுவது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட ஏல அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மறு ஆய்வு செய்ய பரிந்துரைத்துள்ளது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நவம்பர் மாதத்தில் ஏல முடிவை தெரிவிக்கும் வரை தமிழக அரசிடம் இருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அதனுடன் அவர்கள் 2 விசைப்படகுகளையும் சிறைபிடித்துச் சென்றனர். இதையடுத்து ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் துரைமுருகன், எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பெரியார் திடலில் புதிய எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். திராவிட மாடலை கேலி செய்பவர்களுக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பெரியார் நினைவு தின நிகழ்ச்சியில் பேசிய மு.க. ஸ்டாலின், தமிழினம் சுயமரியாதை பெற தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தந்தை பெரியார் என்று புகழாரம் சூட்டினார். கி. வீரமணி அளித்த பெரியாரின் கைத்தடி பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்று கூறிய மு.க. ஸ்டாலின், பெரியாரை அனைத்து மக்களிடம் கொண்டு சேர்த்து வாழ்ந்து வருகிறார் என்றும் கூறினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுகவை வீழ்த்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் அதிமுகவினர் சபதம் ஏற்றுக்கொண்டனர். கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. பண்டிகையை கொண்டாட மக்கள் தயாராகி வரும் நிலையில் சென்னை காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் சுமார் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் பொதுமக்கள் காவல்துறையின் ஆலோசனைகளை பின்பற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுமாறு சென்னை காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை பள்ளிக்கல்வித்துறை செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விவகாரத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யான தகவல்களை கூறி வருவதாகவும் சாடியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக விளக்கமளித்த அண்ணாமலை கல்வித் தரத்தை உயர்த்தும் நோக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். திராவிட கட்சிகளின் ஆட்சியில் பெரியாரின் கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் சாடியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் பெரியார் திருவுருவ படத்திற்கு பாலகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியாரின் சிந்தனைகள் சாதி வெறி சக்திகளுக்கு சமாதி கட்டும் சக்தியாக இருப்பதாக கூறினார். ஆனால் அவர் வழிவந்த திராவிட கட்சிகள் ஆட்சி அமைத்தும் தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகம் நடப்பதாக பாலகிருஷ்ணன் வேதனை தெரிவித்தார். மேலும் தலித் மக்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்றும் பாலகிருஷ்ணன் சாடினார்.
வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அவர், தெலுங்கானா, ஒடிஷா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துவிட்ட நிலையில் தமிழக அரசு அதனை செய்ய மறுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது வன்னியர்கள் மீதுள்ள வன்மம்தான் காரணம் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வன்னியர்கள் மீதான இனவெறி துரோகம் திமுகவின் பிறவி குணம் என்றும் ராமதாஸ் சாடினார். தமிழ்நாட்டில் குழந்தைகள் திருமணம் 2023 மற்றும் 2024 56% அதிகரித்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. 2023 ஆண்டு 1054 திருமணங்கள் நடைபெற்ற நிலையில் 2024 ஆண்டில் 1640 திருமணங்களாக அதிகரித்துள்ளன. குழந்தை திருமணங்கள் தொடர்பாக 2022 ஆண்டு 3609 புகார்கள் வந்த நிலையில் அதன் மூலம் 70.2% குழந்தை திருமணங்களை அதிகாரிகள் தடுத்ததாக கூறப்படுகிறது. 2023 ஆண்டு புகார்கள் 65.4%, 2024 ஆண்டு 53.7% குறைந்துள்ளது. 2024 ஆண்டு அதிகபட்சமாக ஈரோட்டில் 150 குழந்தை திருமணங்களும், திருநெல்வேலியில் 133 குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார். 28ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்லும் அமித்ஷா அங்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு அன்றைய தினமே அமித்ஷா மீண்டும் டெல்லி செல்கிறார். இதற்கிடையே சென்னையில் நடைபெறவுள்ள விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு ஊர்வலத்தில் அமித்ஷா பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பிறந்தகை தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கப்பட உள்ளது. இதையடுத்து அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஜனநாயகத்தின் மீதும் இந்திய அரசியல் அமைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைவரும் ஒன்று கூடுமாறு செல்வ பிறந்தகை அழைப்பு விடுத்துள்ளார். வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு அளித்தால் திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்போம் என்றும், அப்படி கொடுக்கவில்லை எனில் வீடு வீடாக சென்று ஸ்டாலின் வன்னியர்களுக்கு விரோதி என பிரச்சாரம் செய்வோம் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சமூக நீதி பற்றி பேசும் திமுக அரசியல் அங்கம் வகிக்கும் மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என அன்புமணி வினவினார். வன்னியர் என்பதால் துணை முதல்வர் பதவி மறுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கடலில் குளித்துவிட்டு உடைமாற்றுவதற்காக சென்றபோது உடைமாற்றும் தனியார் அறையில் இருப்பவர்கள் வயதானவர்களை ஒரு பக்கமாகவும் வயது குறைந்தவர்களை ஒரு பக்கமாகவும் பிரித்து அனுப்பியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த இளம்பெண் அறையில் சோதனை செய்ததில் சிறிய ரக கேமராக்கள் டைல்ஸ் கல்லுக்குள் புதைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இளம்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் 2 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவையில் மெட்ரோ ஆரம்பகட்ட பணிகள் வருகின்ற ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் துவங்க இருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் சித்திக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் 34.8 கிலோமீட்டர் தூரம் 32 நிலையங்கள் இருக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்படுவதாகவும், அதற்கான நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட 528 டன் மருத்துவ கழிவுகள் கேரளாவிற்கு 30 லாரிகளின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது.
கேரளாவில் உள்ள மருத்துவ கழிவுகளானது நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டிருந்த நிலையில் அதனை கேரள அரசே திரும்பி அள்ளி செல்ல வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து 2 தினங்களில் 30 லாரிகளில் 528 டன் மருத்துவ கழிவுகளானது அள்ளப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இனிமேல் இதுபோன்று நடைபெறாத வண்ணம் தமிழக கேரள எல்லையில் உள்ள சாவடியில் சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகள் வரும் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். பெரும்பாக்கம் சாலை சமுத்திரம் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகள் கட்டிக் கொடுக்கும் பணிகள் நடைபெறுவதை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டார். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருவண்ணாமலை மலை மீது 20 குடும்பங்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு தற்காலிக வீடுகள் கட்டும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தன் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என சசிகலா உறுதியளித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரை உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுகவிற்கு எதிராக மக்கள் உள்ளதால் அதை சாதகமாக பயன்படுத்தி ஆட்சி பிடிக்க உள்ளதாக சசிகலா தெரிவித்தார். டான்சின் நிறுவன ஓய்வூதியதாரர்களுக்கு உயர்த்தப்பட்ட பணக்கொடையை 2006ஆம் ஆண்டு முதல் வழங்கக்கூடிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 6வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி தமிழ்நாடு அரசு 2009ஆம் ஆண்டு ஊதிய உயர்வு அரசாணை வெளியிட்டது. இந்த ஊதிய உயர்வு, பணிக்கொடை உயர்வுகள் அரசுக்கு சொந்தமான நிறுவன ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு பொருந்தாது என கூறப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து டான்சின் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 34 பேர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரப்பன், அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பணிக்கொடை என சுட்டிக்காட்டி டான்சின் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் எந்த தவறும் இல்லை என வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை துன்புறுத்தக்கூடாது, மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெறாத அமைப்பாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு என புதிதாக உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் ஆன்லைன் முறையில் பதிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்பதுதான் விருப்பம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசர், ஈரோடு கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவது என்பது குறித்து திமுக, காங்கிரஸ் தலைமை பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அங்கு காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதை கட்சியின் விருப்பம் என தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக உள்ள நிலையில் அதில் திமுக போட்டியிட விரும்புவதில் தவறில்லை என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். தந்தை பெரியார் மற்றும் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி ஈரோட்டில் உள்ள அவர்களது திருவுருவ சிலைகள் மற்றும் படங்களுக்கு அமைச்சர் முத்துசாமி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி என்பதால் திமுக மற்றும் காங்கிரஸை பிரித்து பார்க்க வேண்டியதில்லை என்று கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகா கடற்கரை பகுதிகளில் கனிம வளங்களை தோண்டி பிரித்தெடுக்கும் உரிமத்தை ரத்து செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கீழ்மிடாலம், மிடாலம், இணையபுத்தன் துறை உள்ளிட்ட வருவாய் கிராமங்களில் அணு கனிமங்களை தோண்டியெடுக்க இந்திய அரிய மணல் ஆலைக்கு உரிமம் அளிக்கப்பட்டதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று மக்கள் அஞ்சுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக அரசு அளித்துள்ள இந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலம் இதுவரை 3 லட்சம் பேரை விபத்திலிருந்து மீட்டெடுத்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற இன்னுயிர் காப்போம் திட்ட காப்பீட்டுத் தொகை உயர்த்தி வழங்கும் விழாவினில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலம் விபத்திற்குள்ளான 3,20,264 பேருக்கு 280 கோடி ரூபாய் வரை மருத்துவ உதவி செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இன்னுயிர் காப்போம் திட்ட காப்பீட்டுத் தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூரில் மர்ம நபர் ஒருவர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் பண்டுட்டி சாலையில் சாவடி என்ற இடத்தில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் அலுவலகத்தை ஒட்டியே ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர் பெரிய சுத்தியை கொண்டு இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து வங்கி அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் ஏடிஎம்மில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வரும் போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர். வருகின்ற 2025ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட 12 நீதிபதிகள் ஓய்வு பெற உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது 66 நீதிபதிகள் உள்ள நிலையில் 2025ஆம் ஆண்டில் தற்போதைய தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் உள்ளிட்ட 12 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து காலி பணியிடங்களை நிரப்ப பல வழக்கறிஞர்கள் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா, அரசு வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர், மதுரை வழக்கறிஞர் கோவிந்தராஜ் ஆகியோர் நீதிபதி பணியிடங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கடலூரில் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஷ்ணு பிரசாத், மத்திய அரசு தமிழகத்தில் அதிக சுங்கச்சாவடி அமைப்பதோடு அதிக கட்டணங்களை வசூலித்து தனியாருக்கு கொடுத்து பகல் கொள்ளை அடிப்பதாக குற்றம் சாட்டினார். சுங்க கட்டணத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விஷ்ணு பிரசாத் தெரிவித்தார். எம்ஜிஆர் சிலை அருகில் நிற்பதில் அதிமுகவினரிடையே தகராறு ஏற்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு பழனியில் அதிமுக தொண்டர்கள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. அப்பொழுது மாலை அணிவித்து போட்டோ எடுப்பதில் அதிமுக கவுன்சிலர் நாகராஜன் மற்றும் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகி காளியப்பன் ஆகியோருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது ஒருவரை ஒருவர் ஒருமையில் பேசி தள்ளிவிட்டு கைகலப்பில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. தாடி வைத்ததற்காக இஸ்லாமிய காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறை டிஜிபிக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. முன்னதாக இவ்வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அமர்வு சிறிய தண்டனை வழங்க அறிவுறுத்தி பணி நீக்கத்தை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து தமிழக உள்துறை செயலாளர் டிஜிபி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். அரியலூரில் தாவேகா பொருளாளரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூரில் தாவேகா சார்பில் அக்கட்சி பொருளாளர் சதீஷ்குமார் மற்றும் செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்த இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்பொழுது அவர்களை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் சிலர் அவர்களை வழிமறித்து சதீஷ்குமாரை கத்தியால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சதீஷ்குமார் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் இச்சம்பவம் நடந்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சங்கரன் கோவிலில் ஏடிஎம் மையத்திற்கு வரும் முதியவர்களை குறிவைத்து நூதன திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சேர்ந்த 65 வயது முதியவர் செண்பகராஜ் என்பவர் அங்குள்ள ஏடிஎம்மில் பணம் எடுக்க நின்றிருந்த போது அவருக்கு உதவுவது போல பாவனை செய்து ரகசிய எண்ணை தெரிந்து கொண்ட டிப்டாப் ஆசாமி மற்றொரு ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு நைஸாக நழுவியுள்ளார். இதனிடையே முதியவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்ததால் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மோசடி நபர் கைது செய்யப்பட்டார்.
போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் என்சிபியிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் விவகாரத்தில் பல்வேறு விதி மீறல்களில் ஈடுபட்டதாக ஞானேஸ்வர் சிங் மீது புகார் எழுந்தது. இதையடுத்து அவருக்கு எதிராக சிபிஐ விசாரணை நடத்தக்கோரி வழக்கு தொடரப்பட்டது. அடுத்தடுத்து புகார் எழுந்ததால் ஞானேஸ்வர் சிங்குக்கு எதிராக ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் அவர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். சட்டமேதை அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி திருவாரூரில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் அமைத்துக் கொடுத்த அரசியலமைப்பு சாசனத்தில் இருந்து கொண்டு அவரை அவமதித்த அமைச்சர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் அலிகான் துக்ளக் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தன்னிடம் போதைப்பொருள் ஏதும் இல்லாத நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் துக்ளக் தெரிவித்த நிலையில் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் தன்னிச்சையாக கடந்த 1ஆம் தேதி முதல் எம்சாண்ட் ஜல்லி யூனிட்டுக்கு 1000 ரூபாய் உயர்த்தினர். இதுகுறித்து ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில தலைவர் செல்வராசாமணி ஜல்லி எம்சாண்ட் விலை உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் ஜனவரி 7ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். இதை வலியுறுத்தித்தான் வருகின்ற 7/1/2024 அன்று நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து கட்டுமானத்துறை சங்கத்தினோடு சேர்ந்து தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனமும் இந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர் விலை ஏற்றப்பட்டதை திரும்ப பெற வேண்டி போராட்டத்தில் திட்டமிட்டபடி ஈடுபடுகிறோம். விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி ஊராட்சியை அருப்புக்கோட்டை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையம்பட்டி ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அதனை அருப்புக்கோட்டை நகராட்சியுடன் இணைக்க இருப்பதாக தகவல் பரவியது. அப்படி இணைக்கப்பட்டால் வீட்டு வரி உயர்வோடு 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் என்று மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பக்கிங்ஹாம் கால்வாயில் விழுந்து மாயமான சகோதரர்களின் உடல்கள் 24 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் மகன்களான லோகேஷ், விக்ரம், சூர்யா ஆகிய மூவரும் கடந்த 22ஆம் தேதி பக்கிங்ஹாம் கால்வாயில் மீன்பிடிக்க சென்றபோது தவறி விழுந்த லோகேஷை மீட்க விக்ரம், சூர்யா இருவரும் கால்வாயில் குதித்துள்ளனர். இதில் மூவரும் ஆற்றின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் 3 பேரும் சடலங்களாக மீட்கப்பட்டதால் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. பள்ளிகளில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாதபூஜைகள் செய்யும் கொடுமை நிகழ்வை இனி நடத்தக்கூடாது என்று மாவட்ட கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றுள்ளனர். அவர்களை போற்றும் வகையில் பல தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவிகள் பாதபூஜைகள் செய்யும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கேஆர் தோப்பூர் அருகே பள்ளிக்கு அனுப்ப தந்தை மறுப்பதாக கூறி மாணவி ஒருவர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோனகாபாடி பகுதியை சேர்ந்த ஸ்வர்ணா 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் தன்னை வேலைக்கு செல்ல தனது தந்தை ஈஸ்வரன் கட்டாயப்படுத்தி அடித்து துன்புறுத்துவதாக அச்சிறுமி தெரிவித்தார். முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு சீருடையுடன் வந்த அரசு பள்ளி மாணவி கண்ணீர் மல்க இத்தகவலை தெரிவித்தார்.
2025-26 பட்ஜெட் குறித்த கருத்துக்களை பெற பொருளாதார நிபுணர்களோடு பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். 2025 பிப்ரவரி 1 மக்களவையில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெர்ரி, நிதி ஆயோக் தலைமை நிர்வாக அதிகாரி PVR சுப்பிரமணியம், தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் மற்றும் சுர்ஜித் பல்லா, DK ஜோஷி உள்ளிட்ட பிரபல பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக ஆளுநர் RN ரவி பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆளுநர் RN ரவிக்கும் அரசுக்கும் இடையே துணைவேந்தர் விவகாரங்களில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் தனிப்பட்ட பயணமாக டெல்லி செல்வதாக கூறிய RN ரவி அங்கு பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் சூழல், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மோடியிடம் RN ரவி எடுத்துரைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சண்டிகர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தின் போது காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாஜக கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அம்பேத்கர் விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக கோரி காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர்கள் தீர்மானம் நிறைவேற்றினர்.